ஆட்சி எப்பொழுது முடியும்? இந்த ஆட்சி எப்பொழுது முடியும்? எங்கு சென்றாலும் ஒரே கூக்குரல், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி எப்பொழுது முடியும்? தேர்தல் எப்பொழுது வரும் என்று மக்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது தேர்தல் வந்தாலும் இரட்டை இலையில் இருக்கக்கூடிய அந்த பட்டன் பொத்து போகின்ற அளவிற்கு, எப்பொழுது தேர்தல் வந்தாலும் இரட்டை இலை பட்டன் பொருத்திய அந்த பட்டன் பொத்து போகின்ற அளவிற்கு கோபத்தோடு இரட்டை இலைக்கு வாக்களிப்பிற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள். விடியா ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பும் வரை அதிமுக போராடும். இந்த டீல் ஓகேவா? அந்த எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராகும் வரை நாம் போராடுவோம். இந்த டீல் ஓகேவா? ரைட், இந்த டீல் ஓகேடா. 9 மாசத்துல 9 அமாவாசையில திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி மண்ணை கவி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் என்ன கொடுத்தார், ஏது கொடுத்தார் என்று இவர்கள் என்னும் முன்னே பொண்ணும் கொடுத்தார், பொருளும் கொடுத்தார். போதாது என்றால் இன்னமும் கொடுத்தார், இவையும் போதாது என்றால் அள்ளி அள்ளி கொடுத்தார். அவர்தான் புரட்சி தலைவி அம்மா. அவர் வெளியிலே அண்ணன் எடப்பாடியார் என்று சொல்லக்கூடிய வகையில திகைக்க திட்டங்களை கொடுத்த எடப்பாடியாருடைய ஆட்சி இதே திருச்சியிலே மலைக்கோட்டையிலே மலரும் இந்த ஆட்சி. திருச்சி மாநகராட்சியில் நிர்வாக சீர்கேடு என கூறி அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் விஜயபாஸ்கர் தற்போது உரையாற்ற நேரடி காட்சிகளை தற்போது பார்த்து தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர். வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். திருச்சியிலிருந்து மதுரை செல்லும் தேசிய நெடுஞ்சாலை பஞ்சப்பூர் உள்ள ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்தில் ஏற்பட்டுள்ள குளறுபடிகளை களையவும், மாரிஸ் ரயில்வே மேம்பாலம் கட்டுமான பணியை விரைந்து முடிக்கவும், அதே போல பாலக்கரையில் இருந்து பீமநகரை இணைக்கும் பகுதியில் உள்ள பழுதடைந்துள்ள சாலைகளை உடனடியாக சீரமைக்கவும், மேலும் பாதாள சாக்கடை திட்டத்தை விரைந்து முடிக்கவும், மேலும் திமுக அரசு மற்றும் மாநகராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து இன்று அதிமுக சார்பில் மரக்கடை அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் திருச்சி மாநகர் மாவட்ட செயலர் சீனிவாசன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் கலந்து கொண்டு கண்டன உரை அதில் திமுக ஆட்சி முறையாக திமுக திருச்சியில் உள்ள பல்வேறு பகுதியில் எந்த ஒரு பணியும் செய்யவில்லை, அதை விரைவாக செய்ய வேண்டும் என்றும், மேலும் இன்னும் 9 அமாவாசையில் திமுக ஆட்சி மண்ணை கவும், அதே போன்று மீண்டும் அதிமுக ஆட்சி அமையும் என்றும், திமுக ஆட்சி எப்போது முடியும், எப்போது தேர்தல் வரும் என மக்கள் எதிர்பார்த்துள்ளனர் என்றும் கண்டன உரையாற்றினார். மேலும் திருபுவனத்தில் இளைஞர் போலீசார் தாக்கி கொலை செய்யப்பட்ட வழக்கில் போலி எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதே போல கொடுமை அதிமுக ஆட்சி நடைபெறவில்லை. இதனை கண்டித்து தற்போது இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது. இதில் கண்டன உரை ஆற்றியது விரைவில் திருச்சி மாநகர் பகுதியில் பல்வேறு இடங்களில் அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என இந்த ஆர்ப்பாட்டத்தில் கண்டன உரை ஆற்றினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினார். விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.